ஓம் ஸோ இன்றைய முரளி 26/9/2025. பாப்தாதா மதுவனம். சாராம்சம் பாபா சொல்றாங்க, இனிய குழந்தைகளே, ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனால் நீங்கள் உங்கள் சத்யுக ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதை சதா அறிந்திருங்கள். நீங்கள் முடிவற்ற சந்தோஷத்தை அனுபவம் செய்வீர்கள். கேள்வி: எந்த குழந்தைகளால் இந்த ஞானம் என்ற உணவை ஜீரணிக்க முடியாதுள்ளது? எந்த குழந்தைகளால? பதில்: தவறு செய்பவர்களால் ஆகும். அழுக்காகவும் தூய்மையற்றவர்களாகவும் ஆகிய பின்னர் வகுப்பில் வந்து அமர்பவர்களால் இந்த ஞானத்தை ஜீரணிக்க முடியாது. காமமே கொடிய எதிரி என கடவுள் பேசுகின்றார் என்று அவர்களால் ஒருபொழுதும் கூற முடியாது. அவர்களின் மனசாட்சி தொடர்ந்தும் அவர்களை உள்ளூர உறுத்தும். அவர்கள் அசுர சமுதாயத்தினர் ஆகுவார்கள். ஓம் சாந்தி. தந்தை இங்கு அமர்ந்திருந்து ஆன்மீக குழந்தையை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். அவர் எந்த தந்தை? குழந்தையாக நீங்கள் அந்த தந்தையை புகழ வேண்டும். நினைவு கூறப்படுகிறது. என்ன நினைவு கூறப்படுகிறது? சத்தியமான சிவபாபா, உண்மையான ஆசிரியரான சிவன், உண்மையான குருவான சிவன், அவரே சத்தியமானவர். நீங்கள் சத்தியமான சிவனை கண்டு கொண்டு விட்டீர்கள் என்பதை குழந்தையாகி நீங்கள் அறிவீர்கள். குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது ஸ்ரீமத்திற்கு ஏற்ப ஒரே ஒருவரின் வழிகாட்டல்களை பின்பற்றுபவர்கள் ஆகுகின்றீர்கள். ஆகவே நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும். தந்தை கூறுகிறார், என்ன கூறுகிறார்? முதலில் ஆத்ம உணர்வுடையவர்களாகி தந்தையை நினைவு செய்யுங்கள். இதுதான் ரூல், இல்லையா? அவரை நீங்கள் அதிகளவு நினைவு செய்வதற்கேற்ப அதிகளவு நன்மை அடைவீர்கள். நீங்கள் மீண்டும் ஒரு முறை உங்கள் சொந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள். இது முன்னர் உங்கள் ராஜ்யமாக இருந்தது. தேவ தர்மத்தைச் சேர்ந்த நாங்கள் 84 பிரிவுகள் எடுத்து இப்பொழுது சங்கமிகத்தில் எங்கள் இறுதி பிரிவில் இருக்கின்றோம். குழந்தைகளாகி நீங்கள் அன்றி வேறு எவரும் இந்த அதிமேன்மையான சங்கமிகத்தை பற்றி அறியார். பாபா உங்களுக்கு பல்வேறு கருத்துக்களை கொடுக்கின்றார். குழந்தைகளே, நீங்கள் மிகவும் நன்றாக நினைவில் நிலைத்திருந்தால் மிகவும் சந்தோஷமாக இங்கே காணாம போயிடுச்சு. சந்தோஷமாக இருக்கின்றீர்கள், இல்லையா? எனினும் தந்தை நினைவு செய்வதற்கு பதிலாக சில குழந்தைகள் உலகாயுத விடயங்களில் சிக்கிக் கொள்கின்றார்கள். நீங்கள் ஸ்ரீமத்திற்கேற்ப உங்கள் சொந்த ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதை நினைவு செய்ய வேண்டும். கடவுள் அதிமேன்மையானவர் என நினைவு கூறப்படுகிறார். அவரது வழிகாட்டல்களே என்ன? ஸ்ரீமத் மேன்மையானவை. ஸ்ரீமத் உங்களுக்கு என்ன கற்பிக்கின்றது? இலகு ராஜயோகம். ராஜ்யத்தை எவ்வாறு அடைவது என்பதை அவர் உங்களுக்கு கற்பிக்கின்றார். என்ன பண்றாரு? கற்பிக்கின்றார். கல்வியின் மூலியமா தான் ராஜ்யம் அடைய முடியும். உலகின் ஆரம்ப இறுதியை உங்கள் தந்தையிடமிருந்து அறிந்து கொள்வதுடன் நீங்கள் இப்பொழுது என்ன பண்ணணும்? தெய்வீக குணங்களையும் கிரகிக்க வேண்டும். ஒரு பொழுதும் தந்தையை
எதிர்க்காதீர்கள். பல குழந்தைகள் தங்களை சேவையாளர்கள் என கருதி மிகவும் அகங்காரம் உடையவர்கள் ஆகுகின்றார்கள். அவ்வாறான பல குழந்தைகள் உள்ளனர். ஆனால் அவர்கள் சில வேளைகளில் தோற்கடிக்கப்படுகின்றார்கள். பின்னர் அவர்களின் போதை மறைந்து விடுகின்றது. தாய்மார்களாய் நீங்கள் யாரு? கல்வி அறிவு அற்றவர்கள். ஓகேவா? நீங்கள் கல்வி உடையவர்களாக இருந்திருந்தால் அற்புதங்களை நிகழ்த்தி இருப்பீர்கள். ஆண்கள் மத்தியிலும் சிலர் கல்வி உடையவர்கள். குமாரியாக நீங்கள் பாபாவின் பெயரை அதிக அளவு புகழடைய செய்ய வேண்டும். நீங்கள் முன்னர் சிரமத்திற்கேற்ப ராஜ்யத்தை ஸ்தாபித்தீர்கள். நீங்கள் சாதாரண பெண்களிலிருந்து லக்ஷ்மியாக மாறினீர்கள். எனவே உங்களுக்கு அதிகளவு போதை இருக்க வேண்டும். இங்கே மக்கள் சில சத பெறுமதியான கல்விக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றார்கள். உலகத்தில் ஓ, நீங்கள் மிகவும் அழகானவர்களாகின்றீர்கள். எனவே ஏன் உங்கள் இதயங்களில் அவலட்சணமான தூய்மையற்றவர்கள் மீது பற்றை வைத்திருக்கின்றீர்கள்? இந்த நீங்கள்லாம் இருக்கிறது எந்த இடம்? இது இந்த இடுகாட்டின் மீது உங்கள் இதய பற்றை வைத்திருக்க கூடாது. நீங்கள் தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெற வேண்டும். பழைய உலகின் மீது உங்கள் இதயங்களின் பற்றை வைப்பதென்றால் என்ன அர்த்தம்? பாபா கடுமையான வார்த்தை யூஸ் பண்றாரு. ஆள் நரகத்திற்கு செல்வதாகும். தந்தை உங்களை நரகத்திலிருந்து விடுவிக்கவே வந்துள்ளார். இருப்பினும் நீங்கள் ஏன் உங்கள் முகத்தை நரகத்தை நோக்கி திருப்புகின்றீர்கள்? உங்களது கல்வி மிகவும் இலகுவானது. ரிஷிகள் அல்லது முனிவர்கள் எவருக்கும் இது தெரியாது. எந்த ஆசிரியராலோ அல்லது ரிஷிகள் அல்லது முனிவர்களாலோ இதை உங்களுக்கு விளங்கப்படுத்த முடியாது. தந்தை உங்கள் ஆசிரியரும் குருவும் ஆவார். அந்த குருமார்கள் என்ன பண்றாங்க? சமய நூல்களை உரைக்கின்றார்கள். எனவே அவர்களை ஆசிரியர் என அழைக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்றாரு? அதே முறையில பாபா சொல்ல லௌகிக்க கல்வியில கூட ஏதோ ஒரு எய்ம் இருக்கு. ஏதாவது ஒன்று அடையிறாங்க, ஏதோ ஒரு வருமானம் வருது இல்லையா? அதுல என்ன வருதுன்னு கேட்கிறார். அவங்க எழுதி வச்சது என்ன பண்றாங்க? படிக்கிறாங்க. அதை கொஞ்சம் ஏதாவது ரிசர்ச் பண்ணாங்களா? இல்லையே. சயின்ஸில் படிப்பில் எதையும் ஒன்று கண்டுபிடிச்சி அதை பல முறை சோதிச்சு அதை இப்படி செஞ்சா இப்படி வரும்னு அதுக்கு ப்ரூஃப் இருக்கு இல்லையா? இங்க ஏதாவது இருக்கா? இல்லை. இப்போ லௌகிக்கத்துல உலக ரீதியான முன்னேற்றத்துக்கும் பயன்படுது இல்லையா? இங்க அப்படி. ஸோ பாபா சொல்ற அவங்க என்ன பண்றாங்க? அவங்க எழுதி கொடுத்தது என்ன பண்றாங்க? அதுல சமய நூல்களை உரைக்கின்றார். எனவே அவர்கள் ஆசிரியர்னை அழைக்க கூடாது. அவர்கள் எவருமே தங்களால் உலக வரலாற்றையும் புவியியலையும் பற்றி உரைக்க முடியும் என கூறுவதில்லை. அவர்கள் சமய நூல்கள் உள்ளவற்றை மாத்திரம் கூறுகின்றார்கள். தந்தை உங்களுக்கு சமய நூல்களின் சாராம்சத்தையும் உலக வரலாறையும் புவியியலும் கூறுகின்றார். இந்த ஆசிரியர் சிறந்தவரா அல்லது அந்த ஆசிரியர்கள் சிறந்தவர்களா? நீங்கள் அந்த ஆசிரியர்களுடன் எவ்வளவு கற்றாலும் உங்களால் எவ்வளவு வருமானத்தை ஈட்ட முடியும்? அதுவும் கூட உங்கள் பாக்கியத்திலே தங்கியுள்ளது. கற்றுக்கொண்டிருக்கும் போது எவரேனும் விபத்தில் மரணித்தால் அந்த கல்வி அனைத்து முடிவடைந்துவிடும். நீங்கள் இங்கே கல்வியை எவ்வளவு கற்றாலும் அல்லது சிறிதளவு கற்றிருந்தாலும் கூட அவை எதுவுமே வீணாக மாட்டாது. அவர் சொல்றாரு, அது கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணும்?
அடுத்த பிறவிக்கு வரும், பிறவிக்காக வரும். ஆம், எவரேனும் ஸ்ரீமத்தை பின்பற்றாது பிழையான செயலை செய்து சாக்கடையில் வீழ்ந்தால் அவர் கற்றவை முடிவடைந்து விடுவதில்லை. ஏனெனில் இக்கல்வி 21 பிறவிகளுக்கானது. தரம் குறையும் பதவியில், ஆனால் வரும். எவ்வாறாயினும் அவர் வீழ்ந்ததால் கல்பமாக அவர் பேரிழப்பை ஏற்படுத்திக் கொள்கிறார். தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, உங்கள் முகத்தை அழுக்காக்கி கொள்ளாதீர்கள். பலரும் தங்கள் முகங்களை அழுக்காக்கிக் கொள்கிறார்கள். அவர்கள் அழுக்காக்கி பின்னர் வந்து இங்கு அமர்கின்றார்கள். அவர்களால் இந்த ஞானத்தை ஒருபொழுதும் ஜீரணிக்க முடியாது. அவர்கள் அஜீரணம் அடைவார்கள். அவர்கள் செவிமடுப்பவை அனைத்தும் அவர்களுக்கு அஜீரணத்தை ஏற்படுத்தும். காமமே கொடிய எதிரி என்பதால் அதனை நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் என கடவுள் கூறுகிறார் என அவர்களால் எவருக்கும் கூற முடியாது. அதனை அவர்களே வெற்றி கொள்ளாவிட்டால் அவர்களால் பிறருக்கு அதை எப்படி கூற முடியும்? அவர்களின் மனசாட்சி அவர்களை உள்ளூர உறுத்தும். அவர்கள் அசுர சமுதாயத்துக்கு உரியவர்கள் என அழைக்கப்படுகின்றார்கள். அமிர்தத்தை பருகும் வேளையில் அவர்கள் நெஞ்சை பருகி விடுவதால் 100 மடங்கு அவலட்சணமாகி அவர்களின் ஒவ்வொரு எலும்பும் நொறுங்குகின்றது. தாய்மார்களாகி உங்களின் ஒன்றுக்குடல் மிகவும் சிறந்ததாக இருக்க வேண்டும். உங்கள் இலக்கும் குறிக்கோளும் உங்கள் முன்னிலையில் உள்ளது. லக்ஷ்மி நாடன் ராஜ்யத்தில் ஒரே ஒரு தேவ தர்மமே இருந்ததை நீங்கள் அறிவீர்கள். ஒரே ஒரு ராஜ்யமும் ஒரே ஒரு என்னெல்லாம் இருந்தது அங்க? ஒரே ஒரு மொழியும் 100% தூய்மையும் அமைதியும் செழிப்பும் இருந்தன. தந்தை இப்பொழுது அந்த ஓர் ராஜ்யத்தையே ஸ்தாபிக்கின்றார். அதுவே உங்கள் இலக்கும் குறிக்கோளும் ஆகும். 100% தூய்மையும் அமைதியும் சந்தோஷமும் செழிப்பும் இப்பொழுது ஸ்தாபிக்கப்படுகின்றது. விநாசத்துக்கு பின்னர் ஸ்ரீகிருஷ்ணர் வருவார் என நீங்கள் காட்டுகின்றீர்கள். இதனை நீங்கள் மிக தெளிவாக எழுத வேண்டும். ஒரே ஒரு மொழியும் தூய்மையும் அமைதியும் சந்தோஷமும் நிறைந்த தேவர்களின் ஒரே ஒரு சத்தியுக ராஜ்யம் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை ஸ்தாபிக்கப்படுகிறது. பாருங்க, மொழி சண்டை எவ்வளவு நடக்குது. மொழி சண்டை நடக்குது, தர்ம சண்டை நடக்குது. அப்படி யோசிச்சுட்டு இருக்கோம். யோசனை பண்ணேன். இப்போ நம்ம சிந்திக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அந்த மொழியினுடைய ஆதாரத்துல தான் நம்ம சிந்திக்கிறோம். இப்ப நம்ம ஆத்மால அந்த மொழியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு தெரிஞ்ச மொழி, அங்க என்ன இருக்கும்? அதனுடைய ஆதாரத்துல தான் நம்ம சிந்திக்கிறோம். அப்போ ஆத்மாவுடைய ஒரிஜினல் என்ன? இல்லையா? அங்க பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. சரி, அப்ப அவரும் அப்படிதான். அவருக்கு ஏதாவது மொழி இருக்கா என்ன? அது ஒண்ணு இல்லை. ஆனா வைப்ரேஷன் இல்லையா? அப்ப நம்ம எப்படி கடவுள்கிட்ட கேட்கிற ஆளுக்கு ஒரு மொழியில பேசுறாங்க பாபா கிட்ட. நம்ம தமிழ்ல பேசுறோம், அவருக்கு புரியல. ஒருத்தர் ஹிந்தியில பேசுறாரு, ஒருத்தர் அவங்கவுங்க இல்லையா, அவங்கவுங்க அப்படித்தானே யோகா பண்ணுவாங்க. அதுதான் பிரச்சனை. அப்ப ஆக்சுவலி என்னன்னா, எந்த மொழியா இருந்தாலும் கூட சொன்ன மாதிரி ஆத்மாவுடைய அந்த பாவனை இல்லையா இருக்கு. அந்த அந்த மொழியில நீங்க என்ன எண்ணத்தை கொண்டு வரீங்களோ அதுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கு. இந்த வைப்ரேஷன் இருக்கு, கனெக்ஷன் இருக்கு. அதுலதான் கனெக்ட் ஆகும் பாபா கிட்ட. இப்பதான் வருது. ஒரு மொழியில பேசுனா அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்கவுங்க மொழியில டிரான்ஸ்பர் ஆகுது. அப்போ பாபா என்ன சொல்றாரு? அது என்ன ஆகுது?
வைப்ரேஷன்ல நீங்க கம்ப்யூட்டர்ல கூட ஒரு கோடு வச்சுதான் என்னென்ன கிரியேட் செய்யுங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ பாபா சொல்றார் இந்த மாதிரி தான். அப்போ இது கூட ஒரு பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இப்ப எனக்கு மொழியே இல்லை, நான் யார்? ஈவன் பிகினிங்ல கூட இல்லையா, பாபா எல்லாம் ஆத்மாவில் ரெக்கார்ட் ஆயிருக்குன்றாரு இல்லையா. ஓகே, போய் ஒரு பாயிண்ட் இருக்குங்கள, அங்கிருந்தா ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பாயிண்ட் யாரு? அதான் நான். அப்புறம் தான் என்ன இருக்கு, இதெல்லாம் வரும். ஸோ அந்த பாயிண்ட்ல போய் நின்னுட்டோம்னா இல்லையா, அதுதான் பரந்தாமத்தில் நம்ம இருந்த பாயிண்ட் இல்லையா. பாபாவும் அந்த பாயிண்ட்ல தான் நிக்கிறாரு இல்லையா. அவரும் அதே மாதிரி தான் அவர்கிட்ட கனெக்ட் பண்ண முடியும். ரெக்கார்டிங்கும் வேற மொழியில ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கும். பல அது வருது. இப்போ நம்ம அது கடிங்க எடுத்தோன்னா, ஆனா அந்த அந்த பாயிண்ட் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது, அங்க சைலன்ஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. பாபா அதுக்கு தான் வாழ்றாரு இல்லையா. இதெல்லாம் அதுக்கப்புறம் இங்க வந்த பிறகு எல்லாம் இருக்குது. ஆனா நீ யாரு? நீ எல்லாம் அது கிடையாது இல்லை. அது பார்த்து தானே, அது நடிப்பு தானே. அதுக்கப்புறம் தான் நீ எல்லாம் வருது ஒவ்வொன்றா. அது வந்து நினைச்சுட்டு ஆமா. அப்போ இதுதான் நம்மளை பிரிச்சு பார்க்கறதுக்காக, நம்மளை வேறுபடுத்தி பார்க்கறதுக்காக இல்லையா. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஏதாவது நமக்கு அப்பப்போ வரும்போது அந்த சிந்தனை பண்ணி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதுதான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஆமா, இது கரெக்ட். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, கேட்டுட்டு தான் இருப்போம் பாபா சொல்றது. பாபா சொல்றாரு, ஒரே மொழியும் இதுதான் பேசிட்டு இருந்தோம், தூய்மையும் அமைதியும் சந்தோஷம் நிறைந்த தேவர்களின் ஒரே ஒரு சத்தியுக ராஜ்யம் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை ஸ்தாபிக்கப்படுகிறது. அரசாங்கமும் இதனையே விரும்புகிறது. சொர்க்கம் சத்திய திரேதாவங்கள் இருக்கின்றது. ஆனால் மக்கள் தங்களை நரகத்தில் வசிப்பவர் என கருதுவதில்லை. நீங்கள் எழுதலாம், என்ன எழுதலாம், துவாபர கலியுகத்தில் வாழ்பவர்கள் அனைவருமே நரகத்தில் வசிப்பவர்கள் அப்படின்னு எழுதலான்றார் பாபா. நீங்கள் இப்பொழுது எங்க இருக்கிறீங்க? சங்கமிகத்தில் இருக்கின்றீர்கள். நீங்களும் முன்னர் கலியுக நரகத்தில் வசிப்பவர்களாகவே இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் சொர்க்கத்தில் வசிப்பவர்களாகி விட்டீர்கள். நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் பாரதத்தை சொர்க்கமாக்குகின்றீர்கள். எவ்வாறாயினும் அந்த தைரியமும் ஒற்றுமையும் இருக்க வேண்டும். நீங்கள் சுற்றுலா செல்லும் பொழுது என்ன பண்ணணும்? லட்சுமி நாராயணனின் படத்தை காட்டுங்கள், இது மிகவும் சிறந்தது. அதன் மீது எழுதுங்கள். என்ன எழுதுவீங்க? ஆதி சனாதன தேவி தேவரின் தர்மமும் திருமூர்த்தி சிவபாபான் ஸ்ரீமத்திற்கு ஏற்ப அமைதியும் சந்தோஷம் நிறைந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. நீங்கள் பெரிய எழுத்துக்களில் எழுதப்பட்ட பெரிய படங்களை வைத்திருக்க வேண்டும். சிறு குழந்தைகள் சிறிய படங்களையே அதிக அளவு விரும்புகின்றார்கள். படங்கள் பெரிதாக இருக்கும் அளவிற்கு சிறப்பாக இருக்கும். லட்சுமி நாராயண் படம் மிகவும் சிறப்பானது. அதன் மீது நீங்கள் எழுத வேண்டும். என்ன எழுதணும்? ஒரே ஒரு திருமூர்த்தி சிவபாபா சத்தியமானவர். திருமூர்த்தி சிவன் யாரு? உண்மையான ஆசிரியர் திருமூர்த்தி சிவன் சத்குரு. நீங்கள் திருமூர்த்தி என்ற வார்த்தையை எழுதாவிட்டால் என்ன ஆகும்? ஏன் இதை எழுத சொல்றார் பாபா? கடவுள் அசரீரியானவர் என்பதனால் அவரால் எவ்வாறு ஆசிரியராக இருக்க முடியும் என அவர்கள் அதிசயப்படுவார்கள். அவர்களுக்கு இந்த ஞானம் இல்லை. தகரத்தில் நீங்கள் லட்சுமி நாராயண் படத்தை தயாரித்து எங்கும் வைக்க வேண்டும். பாபா எதில் செயற்பட சொல்றாரு? தகரத்தில். ஏன்னா ஏன் அப்படி சொல்றாரு? அவர் பழைய பாபா, அவர் இப்ப லேட்டஸ்ட் பாபா இல்ல. இப்ப சொல்லுவாரா? பாபா அந்த காலத்துல
இல்லையா? பிரம்ம பாபா தானே சொல்லணும். அங்க இருந்தது அப்ப அதுதான் இருந்தது. அதனால அவர் அப்படி சொல்றார் இல்லையா? அவருக்கு என்ன தெரியுதோ அந்த இடத்துல என்ன பெஸ்ட் பண்ண முடியும். அதனால பாபா சொல்றார். இப்ப ஃப்ளெக்ஸ் வந்துருச்சு இல்லையா? என்னென்ன வந்திருக்கு இப்ப இல்லையா? இப்ப டிஜிட்டல் இதெல்லாம் அப்படியே பெருசு பெருசா போகும். இப்ப சொன்னா பாபா சொல்லுவார், அந்த மாதிரி பாம்பேல போடணும். அது மாதிரி பாபா சொல்றாரு, வைக்க வேண்டும். ஸ்தாபனை இடம் பெறுகிறது. பிரம்மாவின் ஊடாக ஒரே ஒரு தர்மத்தை ஸ்தாபிப்பதற்கு தந்தை வந்து விட்டார். அவர் ஏனைய அனைத்தையும் அளிப்பார். குழந்தையாகி நீங்கள் இந்த போதையை சதா கொண்டிருக்க வேண்டும். அற்ப விடயங்களிட்டு குழந்தையாகி உங்களில் சிலர் ஒரே தீர்மானத்தை கொண்டிருக்க முடியாத பொழுது நீங்கள் மிக விரைவில் குழப்பம் அடைகின்றீர்கள். இது சதா காலமும் நடக்கிறது. சிலர் ஒரு புறமும் வேறு சிலர் மறுபுறமும் இருப்பார்கள். அப்பொழுது பெரும்பான்மையானரின் பக்கத்தில் அபிப்பிராயம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதனையிட்டு குழப்பமடைய தேவையில்லை. பாபா சொல்லார், மாலிக் சோபாலக். இங்க எஜமானரா இருந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன முடிவெடுக்கப்படுதோ அதனை கடைபிடிக்கணும். என்னுடைய கருத்து எவ்வளவு சிறந்ததாக கூட இருக்கலாம் இல்லையா? அப்போ பாபா சொல்லார், அப்படி நம்மளுடைய கருத்து சிறந்ததாக இருக்குதுன்றதுனால ஏன் ஏத்துக்கல, இப்படி நடக்கலாமான்னு கேட்கக்கூடாது. இல்லைன்னா குழப்பம்தான் மிஞ்சும். எவ்வாறாயினும் சில குழந்தைகள் சில வேளைகளில் தங்கள் அபிப்பிராயங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதால் முகம் கோணுகின்றார்கள். அதற்காக அவர்கள் முனங்கோண வேண்டிய அவசியம் என்ன? தந்தை அனைவருக்கும் ஆறுதல் அளிக்கின்றார். மாயை அனைவரையும் முகங்கோண செய்து விட்டால் அனைவருமே தந்தையுடன் முகம் கோணுகின்றார்கள். அவர்கள் தந்தையையும் அறியாமல் இருக்கின்ற பொழுது ஏன் முகம் கோண வேண்டும்? சொர்க்க ராஜ்யத்தை அவர்களுக்கு கொடுத்த தந்தை அவர்களுக்கு தெரியவில்லை. தந்தை கூறுகிறார், நான் உங்கள் அனைவரையும் ஈடேற்றுகின்றேன். ஆனால் அதன் பின்னர் நீங்கள் என்னை அவதூறு செய்கின்றீர்கள். பாரதத்தின் நிலைமையை பாருங்கள். உங்கள் மத்தியிலும் வெகு சிலரே போதையுடன் இருக்கின்றீர்கள். இதுவே என்ன போதை? நாராயண ஆகின்ற போதை. நீங்கள் ராமர் செய்தை போல் ஆகோம் என கூறக்கூடாது. உங்கள் இலக்கும் குறிக்கோளும் சாதாரண மனிதனிலிருந்து நாராயணன் ஆகுவது. அவ்வாறாயின் ராமராகவோ அல்லது சீதையாகவோ ஆகுவதனால் நீங்கள் எவ்வாறு திருப்தி அடைய முடியும்? உங்களுக்கு தைரியம் உள்ளதை நீங்கள் காட்ட வேண்டும். உங்கள் இதயங்களில் பழைய உலகின் மீது சற்றேனும் பற்று வைக்கக்கூடாது. தங்கள் இதயத்தில் இன்னொருவரின் மீது பற்று வைப்பவர்கள் மரணிப்பார்கள். அதன் பின்னர் பிறவியாக பேரிழப்பு ஏற்படும். பாபாவிடமிருந்து சொர்க்க சந்தோஷத்தை நீங்கள் பெற இருக்கின்றீர்கள். அவ்வாறாயின் நாங்கள் ஏன் இன்னும் நரகத்தில் இருக்க வேண்டும்? தந்தை கூறுகிறார், என்ன கூறுகிறார்? நீங்கள் சொர்க்கத்தில் இருந்த பொழுது வேறெந்த சமயங்களும் இருக்கவில்லை. இப்பொழுது நாடகத்திற்கேற்ப என்ன நடக்குது? உங்கள் தர்மம் இல்லை. சத்தியுகத்துல என்ன கிடையாது? சமயங்கள் கிடையாது. ஆனா என்ன இருந்தது? தர்மம் இருந்தது. இப்போ உங்களுடைய தர்மம் இல்லை. எவருமே தங்களை தேவ தர்மத்துக்கு உரியவர் என்று எண்ணுவது இல்லை. ஒரு மனிதருக்கு தனது சொந்த சமயத்தை தெரியாதிருந்தால் என்னவென்று சொல்லுவது? இந்து சமயம் ஒரு சமயம் அல்ல. அதனை ஸ்தாபித்தவர் யார் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். குழந்தையாய் உங்களுக்கு அதிக அளவு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. தந்தை கூறுகிறார், தந்தை யாரு? தந்தை யாரு? தந்தை மகா காலனாகிய நான் இப்பொழுது அனைவரையும் திரும்பவும் வீட்டுக்கு அழைத்து செல்லவே வந்துள்ளேன். மிக நன்றாக கற்பவர்கள் அனைவரும் உலக அதிபதிகள் ஆகுவார்கள். இப்பொழுது நாங்கள் வீடு திரும்புவோம். இந்த இடம் வாழ்வதற்கு தகுதியானது அல்ல. அசுர கட்டைகள் பின்பற்றுவதால் அதிக அளவு என்ன நடந்திருக்கு? குப்பை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. தந்தை இவ்வாறு கூறுகிறார்,
உலக அதிபதிகளாக இருந்த பாரத மக்களாகி நீங்கள் இப்பொழுது அதிக அளவு தடுமாறி திரிகின்றீர்கள். எப்படி? உலக அதிபதிகளாக இருந்த பாரத மக்களாகி நீங்கள் இப்பொழுது அதிக அளவு தடுமாறி திரிகின்றீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாபா பின்னாடி ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்பார் நினைக்கிறீங்க? பாபா கேட்கிறார், தடுமாறி தெரிகின்ற உங்களுக்கு வெட்கம் இல்லையா? அவருக்கு அதோட நிறுத்தினா பத்தாது. அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது பாபா சொல்ற, உங்களுக்கு வெட்கம் இல்லை. இதனை மிக நன்றாக புரிந்து கொள்ள சிலர் உங்கள் மத்தியில் இருக்கின்றார்கள். நன்றாக புரிந்து கொண்டுள்ள சிலர் உங்கள் மத்தியில் இருக்க. இது வரிசை கிரமமாக உள்ளது. பல குழந்தைகள் இன்னமும் என்ன பண்றாங்க? உறக்கத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் சந்தோஷ பாதரசம் உயர்வதில்லை. பாபா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை ராஜ்யத்தை கொடுக்கிறார். தந்தை கூறுகிறார், நான் இந்த சாதுக்களையும் ஈடேற்றுகின்றேன். அவர்களால் தங்களுக்கோ அல்லது பிறருக்கோ முக்தி அளிக்க முடியாது. அனைவருக்கும் சர்க்கதி அளிப்பதற்காக சங்கமிகத்தில் வருகின்ற ஒரே ஒரு சத்குரு மாத்திரமே உண்மையான குரு ஆவார். தந்தை கூறுகிறார், நான் முழு உலகையும் தூய்மையாக்க வேண்டிய நேரமான ஒவ்வொரு கல்பத்தினதும் சங்கமிகத்தில் வருகிறேன். தந்தை சர்வசக்திவான் என்பதால் அவரால் செய்ய முடியாதது எதுவும் இல்லை என சிலர் நம்புகின்றார்கள். ஆனால் தூய்மையற்ற நீங்கள் வந்து உங்களை தூய்மையாக்குமாறு என்னை அழைக்கின்றீர்கள். ஆகவே நான் வந்து அனைவரையும் தூய்மையாக்குகின்றேன். நான் வேறு என்ன செய்ய முடியும்? இல்லையா? அவருடைய தொழிலே மாத்துறீங்களே. அவருடைய தொழில் என்ன? தூய்மையாக்குறது. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, வீடை கொடு, காரை கொடு, நோயை சரி பண்ணு, என்னென்னவோ கேட்கிறோம். பாபா சொல்றாரு, நான் இதுதான் மந்திர சக்தி உடைய பலரும் உள்ளார்கள். நரகத்தை சொர்க்கமாக்குவது எனது பணியாகும். இது 5000 வருடங்களுக்கு ஒரு முறை உருவாக்கப்படுகின்றது. உங்களுக்கு மாத்திரம் இது தெரியும். தேவர்களின் தர்மமே ஆதி சனாத்தன தர்மம். ஏனைய சமயங்கள் அனைத்தும் பின்னேறு வருவது நீங்கள் அறிவீர்கள். அரவிந்த் கோஷ் தனது ஆசிரமத்தை அண்மையிலே எப்போ 1926 ஆரம்பித்தார். இப்பொழுது அவருடைய ஆசிரமங்கள் எத்தனை உள்ளது என்று பாருங்கள். அங்கே விகாரமற்றவர்கள் 26 நம்ம அங்கதான் இருக்குது, பாண்டிச்சேரி. அதுதான் மெயின். ஒரு டைம் போனோம், நம்ம ஒரு குரூப் கூட்டிட்டு போய் எல்லாம் காமிச்சோம். அரவிந்த் சாமி ஆசிரமம் இருக்கு. அவரு எல்லாம் அங்க எல்லாம் வந்து கடைசியில் அங்கதான் இருந்தாரு. அப்படியே போனா சைலன்ஸ்ல இருக்கணும், உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு வரலாம், அந்த மாதிரி. ஆனா அங்க சொல்ற பாபா, அங்கே விகாரமற்ற ஆகுதல் என்ற கேள்விக்கே இடமில்லை. வீட்டில் குடும்பத்துடன் வாழும் பொழுது எவராலும் தூய்மையாக இருக்க முடியாது என அவர்கள் நம்புகிறார்கள். தந்தை கூறுகிறார், வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழும் பொழுது ஒரு பிறவிக்கு மாத்திரம் தூய்மையாக இருங்கள். நீங்கள் பிறவியாக தூய்மையற்று வருகின்றீர்கள். நான் இப்பொழுது உங்களை தூய்மையாக்க வருகின்றேன். இந்த இறுதி பிரிவில் தூய்மையாகுங்கள். சத்திய திரேதாயுகங்களில் விகாரங்கள் இருப்பதில்லை. லட்சுமி நாராயணனதும் ஏனினதும் படங்கள் மிகவும் சிறந்தவை. அவற்றில் எழுதப்பட்டுள்ளது என்ன? எழுதப்பட்டுள்ளது, சத்தியயுகத்தில் ஒரே ஒரு தர்மமும் ஒரே ஒரு ராஜ்யம் இருந்தன. லட்சுமி நாராயண் படம் பார்த்திருக்கீங்க தானே? 7 நாள் பாடமுறை எங்க எழுதப்பட்டிருக்குன்னா தெரியுமா? எல்லாம் இப்போ நீங்க சீனியர் ஸ்டூடெண்ட் இல்லையா, அதனால பேசிக் எல்லாம் மறந்து போச்சு. லட்சுமி நாராயண் படத்துல எழுதியிருக்கு இல்லையா, ஒரே தர்மம் ஒரே ராஜ்யம் ஒரே மொழி எல்லாம் எழுதியிருக்கும். பாபா சொல்றாரு, அதை இருக்கும். ஒரே ஒரு ராஜ்யம் இருந்தன. நீங்கள் சரியான முறையில் விளங்கப்படுத்துவது அவசியம். நீங்கள் கண்காட்சியில் விளங்கப்படுத்தும் வகையில் என்ன பண்ணணும்?
வயோதிக தாய்மார்களுக்கும் கற்பித்து அவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். அவர்கள் அனைவரும் இப்படங்களை காட்டி கூற வேண்டும். என்னன்னு, இதுவே அவர்களது ராஜ்யமாக இருந்தது, எனினும் அது இப்பொழுது இல்லை. தந்தை கூறுகிறார், இப்பொழுது என்னை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையாகி தூய உலகிற்கு செல்வீர்கள். இல்லையா? ஒரு அம்மா விளங்கப்படுத்தின, வயசான அம்மா, எப்படி ஆத்மா படம் எப்படி விளங்கப்படுத்தினாங்க தெரியுமா? பாரு, நீ பாபாவை நினைச்சா இப்படி இருப்ப, இல்லைன்னா எலும்பு கூடு மாதிரி ஆயிடுவேன். பாவா, அவங்களுக்கு தெரிஞ்சுதான், அவ்வளவுதான். பாபா சொல்றாரு எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும். ஒரு நாள் யாரோ சாப்பிட ஒரு இடத்துல சொல்லும் போது, நீங்கெல்லாம் சூத்திரம், நான் உங்க கையில சாப்பிட மாட்டேன். அம்மா என்ன சாப்பிடலன்னா இல்லைங்க, வேண்டாம், பரவாயில்ல சொன்னும்ல, இப்படியே ராவா. பாபா சொல்றாரு, அந்த மாதிரி எல்லாம் விடாதீங்க, கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு புரிய வைங்க. ஸோ பாபா சொல்றாரு, வயோதிக தாய்மார்களுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் கண்காட்சிகள் விளங்கப்படுத்தும் அதே மாதிரி விளங்கப்படுத்தும் பொழுது உங்களது பெயர் போற்றப்படும். அந்த ஊனமுற்றவர்கள்கிட்டே நம்ம போய் இந்த கர்மா பிலாசபி சொல்லக்கூடாது. ஆமா, பாபா சொல்றாரு, இடம் பொருள் ஏவல் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை பார்த்து அவங்களுக்கு எப்படி சொல்லணுமோ அப்படிதான் நம்ம சொல்லணுமே தவிர்த்து, பாபா சொல்றாருன்றதுனால நமக்கு சொல்றார் பாபா இல்லையா, நம்ம தான் பார்த்து அதெல்லாம் விளங்கப்படுத்து. நேத்து கூட சொன்னார், என்ன சொன்னாரு? இதுக்கு சம்பந்தமா தானே கேட்பேன். பாபா சொல்றாரு, யார் வந்தாலும் தனித்தனியே விளங்கப்படுத்துங்க, எல்லாத்தையும் ஒன்னா வச்சு என்ன பண்ணுறீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேற வேற விஷயத்துக்கு வந்திருப்பாங்க, பேக்ரவுண்ட் வேற வேறையா இருக்கும். இது மிகவும் சிறப்பானது. இந்த வார்த்தைகளை கட்டாயம் நீங்கள் வாசிக்க வேண்டும் என நீங்கள் அவர்களும் கூற வேண்டும். இதனை வாசிப்பதன் மூலம் மாத்திரமே உங்களுக்கு நாராயணனாகவும் உலக அதிபதிகளாகவும் ஆகின்ற போதை இருக்கும். தந்தை கூறுகிறார், என்ன கூறுகிறார், லட்சுமி நாராயணன் போன்று உங்களை ஆக்குகிறேன். ஆகவே நீங்கள் பிறர் மீது கருணை நிறைந்தவர்களாக வேண்டும். நீங்கள் பிறருக்கு நன்மை செய்தால் மாத்திரமே உங்களுக்கு நீங்கள் நன்மை அளிக்க முடியும். வயோதிக தாய்மாருக்கு இவ்வாறு கற்பித்து அவர்களை திறமசாலிகளாக்குங்கள். அப்பொழுது கண்காட்சிகள் விளங்கப்படுத்துவதற்கு வருமாறு 8 முதல் 10 தாய்மார்களை தந்தை அழைக்கும் பொழுது அவர்கள் உடனடியாக ஓடோடி வருவார்கள். ஒன்றை செய்பவர்கள் அதற்கான பலனை பெறுவார்கள். உங்கள் முன்னிலை உங்கள் இலக்கையும் குறிக்கோளையும் காணும் பொழுது பெரும் சந்தோஷம் இருக்கும். நான் இந்த பழைய சரீரத்தை நீக்கி உலக அதிபதி ஆகுவேன். உங்கள் பாவங்கள் நீங்கள் நினைவில் நிலைத்திருப்பதற்கு ஏற்ப அளிக்கப்படும். கடித உரையில் அச்சிடப்படுகின்றது. ஒரே தர்மம், ஒரே தேவராஜ்யம், ஒரே மொழி, அது மிக விரைவில் ஸ்தாபிக்கப்படும். அச்சா, இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதன் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கிறோம். தாரணிக்கான 1. உங்கள் மத்தியிலோ அல்லது தந்தையுடனோ என்றுமே முகம் கோணாதீர்கள். தந்தை உங்களை ஆறுதல் படுத்தவே வந்திருக்கின்றார். ஆகவே என்றுமே குழப்பம் அடையாதீர்கள். தந்தையை என்றுமே எதிர்க்காதீர்கள்.
இரண்டாவது, பழைய உலகின் மீதோ அல்லது பழைய சரீரத்தின் மீதோ உங்கள் இதயத்தை இணைக்காதீர்கள். உண்மையான தந்தைக்கும் உண்மையான ஆசிரியருக்கும் சத்குருவுக்கும் உண்மையாக இருங்கள். ஒரே ஒரு என் ஸ்ரீமத்தை சதா பின்பற்றி ஆத்ம உணர்வில் இருங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு மாஸ்டர் பாக்கியத்தை அருள்பவராகி உங்கள் தபசி ரூபத்தின் மூலம் அனைவருக்கும் பேறுகளின் அனுபவத்தை கொடுப்பீர்களாக. ஒளியினதும் ஏனைய பல அழியக்கூடிய பேறுகளினதையும் அனுபவத்தை சூரியன் கொடுப்பதை போல் தபசி ஆத்மாவாகி நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தபஸ்யா ரூபத்தின் மூலம் அனைவரையும் பேறுகள் எனும் கதிர்களை அனுபவம் செய்யுமாறு செய்ய வேண்டும். இதற்கு அனைத்திற்கும் முதலில் உங்கள் சேமிப்பு கணக்கை அதிகரியுங்கள். பின்னர் ஒரு மாஸ்டர் பாக்கியத்தை அருள்பவராகி நீங்கள் சேமித்துள்ளவற்றை தொடர்ந்தும் கொடுங்கள். ஒரு தபஸ்வி சுரூபமாக இருப்பதன் அர்த்தம் என்னவெனில், உங்கள் தபஸ்யா மூலம் மௌன சக்தியின் கதிர்கள் பரவுவதை அனுபவம் செய்வதாகும். ஸ்லோகம். பணிவானவர்களாகி தொடர்ந்தும் அனைவருக்கும் மரியாதை கொடுங்கள். இதுவே உண்மையான ஈடேற்றம் ஆகும். அவ்யக்த சமிக்ஞை. இப்பொழுது அன்பெனும் அக்னியை ஏற்றி உங்கள் யோகத்தை எரிமலையாக்குங்கள். இது நல்லது என்ற மக்கள் இப்பொழுது கூறினாலும் நல்லவர்கள் ஆகுவதற்கான தூண்டுதலை அவர்கள் பெறுவதில்லை. அது நடைபெறுவதற்கான ஒரே ஒரு வழி மட்டுமே உள்ளது. கூட்டாக எரிமலை ரூபமாகுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் உயிருள்ள கலங்கரை விளக்கமாக வேண்டும். நீங்கள் சேவாதாரிகளும் அன்பானவர்களும் மற்றும் ஒரே பலத்தையும் ஒரே ஆதாரத்தையும் கொண்டவர்கள். அவை அனைத்தும் நல்லது. எவ்வாறாயினும் மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கின்ற ஸ்திதி உங்களுக்கு இருக்கின்ற பொழுது அனைவரும் பிட்டிற்பூச்சிகளைப் போல் உங்களை சுற்றி வர ஆரம்பிப்பார்கள். பாபா என்ன சொல்றார்? கூட்டு ரூபமாக எரிமலை ரூபமாக வேணும். நீங்கள் ஒவ்வொருவரும் கலங்கரை விளக்கமாக வேண்டும். சேவாதாரிகளும் அன்பானவர்கள் மற்றும் ஒரே ஒரு பலம் ஒரே ஒரு ஆதாரத்தை கொண்டிருங்கள். அவை அனைத்தும் நல்லது. எவ்வாறாயினும் மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கின்ற ஸ்திதி உங்களுக்கு இருக்கின்ற பொழுது அனைவரும் விட்டில் பூச்சிகளைப் போல் உங்களை சுற்றி வர ஆரம்பிப்பார்கள். அச்சா. ஓம் சாந்தி. மெடிடேஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம்